ராகவன் கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க. என்ன இன்னும் லைட் கூட போடலைன்னு சொல்லிட்டு லைட் போடுறாங்க. என்ன கண்மணி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க சாப்பிடாம, இந்த உனக்கு பிடிச்ச அத்தோ வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் மேலே இருக்கிற கோவம் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். உன் மேலே நான் காட்டுற பாசம் வந்துட்டு எப்போவுமே குறையாது, அதை காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி நீ இதை எடுத்து சாப்பிடு, நான் போயிட்டு கை கால் கழுவிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்குள்ளே நம்ம கண்மணி வந்துட்டு அந்த பார்சலை கையில் எடுக்கிறாங்க. ராகவன் வரும், மறுபடியும் அதை கீழே வச்சிடுறாங்க. நீனு எடுத்து சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க. என்ன உனக்கு வந்துட்டு காலையிலேருந்து சாப்பிடாம இருக்க, நீ வந்துட்டு உனக்கு பசிக்கலையா, நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், உங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாப்பிட்லன்னா நான் உன்னை அப்படியே விட்டுவேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் விட மாட்டேன். நமக்குள்ள வந்துட்டு எவ்வளோதான் சண்டை வரலாம், ஆனால் வந்து என்னதான் கோவம் இருந்தாலும் நம்ம 2-3 நாள் பேசிக்காமல் கூட இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் உன்னை எங்கேயுமே விட்டு கொடுத்துட்டு நினைக்காத. அக்னி சாட்சியாக உனக்கு தாலி கட்டும் போதே வந்துட்டு நான் உன்னை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நானே ஊட்டி விட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வந்து ஊட்டி விடுறாங்க. கண்மணியை வந்துட்டு அப்படியே கண் கலங்கி கண்ணை தொடச்சிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு ராகவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராகவன் வந்துட்டு போக போகிறாங்க. கண்மணி நீயும் வாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க. ஒரு நல்ல பொண்டாட்டி வந்து புருஷன் கூப்பிட்டதும் சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் மேலே மரியாதையும் பாசமும் இருந்தால் சரின்னு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கண்மணி யோசிச்சுட்டே இருக்காங்க. ராகவன் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி அப்படியே சிரிச்சிட்டு போகிறாங்க. 2 பேரும் வந்துட்டு அப்படியே கை கோத்து நடந்துட்டு போகிறாங்க. இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்துட்டு கண்மணி கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க. சந்தோஷம் தான் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கண்மணியும் போகிறாங்க. பின்னாடியே வீரா இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராகவன், ராமச்சந்திரன், வள்ளி எல்லாரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வீரா வந்து காஃபி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் கேட்குறாங்க. வீரா வந்துட்டு காஃபி கொடுக்கவும் எங்கே விஜயங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி கேட்குறாங்க. ஏன்னா டீ கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி அப்படியே முறைச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. இங்கே பாரு, தப்பு பண்ணதெல்லாம் உன் மருமகன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவன் மேலே வந்துட்டு கோவத்தை காமிச்சிட்டே இருக்கிற, இவன் வந்துட்டு அந்த பக்கம் நிற்கிறதா இந்த பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அதை தான் மாமா நானும் கேட்குறேன், தப்பு பண்ணது உங்கள் மருமகன், அப்படி இருக்கும்போது ஏன் இவன் மேலே கோவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறியா, நீ பேசாமல் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி கண்மணியை பார்த்து கேட்குறாங்க. உடனே கண்மணி அங்கேருந்து கோவமாக போயிடறாங்க. ஏன் அத்தை இந்த மாதிரி வந்துட்டு அவளை பார்த்து பேசுகிறீங்கன்னு சொல்லி ராகவன் கேட்குறாங்க. இங்கே பாருடா, என் வாயை கிளறாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ராகவனை பார்த்து வள்ளி கேட்குறாங்க. சரி இப்போ ஏன் தான் வந்துட்டு கோவப்படுறாரு, உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அவள் கேட்குற சரி தானே, நீ எதுக்காக இந்த மாதிரி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் மாறன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு முடிவு வந்து சரியாக எடுக்க மாட்டான், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை செஞ்சு முடிச்சிருவான். ஆனால் வீரா அப்படி இல்லை, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிச்சு அது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு முடிவெடுப்பாள். அதனால தானே உனக்கு வீராவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் அவள் வந்துட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி கேட்குறாங்க. அவர் மாறனுக்கும் இவளுக்கும் என்ன தான் வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, சரி அது இருக்கட்டும், நீங்கள் ஏன் விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. நம்ம உங்கள் அம்மா வீட்டு சைடு இருக்கிற ஒரே சொந்தம் அவள் மட்டும்தான், அவளை பார்க்கும்போது எனக்கு உங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது, அப்படி இருக்கும்போது அவளை விட்டு கொடுக்க முடியல, ஒரு வேளை அவள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நம்ம அவள் பக்கம் தானே நிற்கணும், அவளை வந்துட்டு நம்ம குடும்பமே இப்படி ஒதுக்கி வச்சுச்சு சொல்லி அவள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம நடந்துக்க கூடாதுல்ல, அதனால தான் வந்துட்டு என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க. அடுத்து இந்த பக்கத்தில் கார்த்திகைக்கு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க விஜய். கொடுத்ததுமே வந்துட்டு வா விஜய், உன்னை தான் வந்துட்டு காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு நீயே வந்து எடுத்துகிட்டு கொடுத்துட்ட, ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வாங்கி குடிக்கிறாங்க. நல்லா இருக்குது காஃபி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. இது பார்த்துட்டு விஜய்க்கு ஒரே ஷாக்காக இருக்குது, இன்னும் கார்த்தி வந்து நம்மக்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மச்சா நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு இத்தனை நாளாக கோவமாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி நார்மலாக பேசுகிறீங்களே மச்சான், என்னால் நம்பவே முடியலை, என்னை மன்னிச்சிருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்றைக்கி மண்டபத்தில் நடந்தது எல்லாமே உண்மை தான், என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க மச்சான், நீங்கள் வந்து தாலி கட்டினதுலேருந்து நான் வந்துட்டு உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் ரொம்பவே கோவமாக நடந்துக்கிட்டேன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் மச்சான் வேணும், என்னை மன்னிச்சிருங்க மச்சான், அந்த பிருந்தாவை வந்துட்டு என் வாழ்க்கையை விட்டு போக வைங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காலை பிடிச்சி கெஞ்சிட்டாங்க. நீ எழுந்திரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இல்லை மச்சான் நீங்கள் என்னை மன்னிச்சிட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் நான் இங்கே எழுந்திருப்பே சொல்கிறாங்க. ஐயோ விஜய் எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. இங்கே பாரு, எனக்கு உண்மையில என்னதான் கோபம் இருந்தாலும் வந்து நீ இப்படி அழும்போது எனக்கும் கண்ணு கலங்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க கண்ணை துடைக்கிறாங்க.
கண்ணை தொடச்சிட்டு சரி ஏதோ நடந்துருச்சு, ஆனால் இப்போ என்னதான் பண்ணுறது, நானும் பிருந்தாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு பிருந்தா வந்து ஏதாச்சும் அந்த சைடு வரும்போது பார்க்குறாங்க. கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சத்தம் போடுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு பிருந்தா, இனிமேல் நீ விஜய் விஷயத்தில் தலையிடக்கூடாது, விஜயை பற்றி வந்துட்டு எப்போ அவளை திட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் அக்கா அப்போவே சொன்னா அவங்கள நம்பக்கூடாது, நீ உங்கள் கையால் தாலி கட்டுறது நினச்சி எனக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பிருந்தா வந்துட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இரு விஜய், நான் அவளுக்கு புரிய வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பிருந்தன் பின்னாடியே வந்துட்டு கார்த்திக் போகிறாங்க. கார்த்திக் பின்னாடியே போயிட்டு பார்க்குறாங்க. பிருந்தா வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பிருந்தா அழுதுகிட்டே வந்து ட்ரெஸ் பேக் பண்ணுறாங்க. ஐயோ பிருந்தா என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் கேட்க மாட்டேன், நீங்கள் எப்போ அந்த விஜயை வந்துட்டு அவகிட்ட கரிசனமாக பேச ஆரம்பிச்சிங்களோ அப்போயே வந்துட்டு எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிருந்தா வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம மாறணும் வீரம் அங்கே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அக்கா இங்கே பாருக்கா, நம்மளை இத்தனை நாளாக இந்த கார்த்திக் ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாரு, அவர் வந்துட்டு அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருக்கா, கண்மணி அக்கா சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது வந்துட்டு பிருந்தா இது சொன்னதுமே எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிருந்தா கேட்கவும், அவர்கிட்ட சொன்னதே நாங்கள் தான், அவர் வந்துட்டு விஜய்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டால் தான் நம்ம வந்துட்டு அவளை பற்றி உண்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும், அதனால தான் நாங்கள் தான் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்னவோ பொய்யா கூட அவகிட்ட நடிக்கிறதுக்கு என்னால் முடியலை, அப்படியே உள்ளுக்குள்ளே நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. சாரி பிருந்தா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீங்கள் எனக்காக தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வீராவும் மாறன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி வந்துட்டு எல்லாத்துக்கும் சரின்னு தலையாடுற, இருந்தாலும் பொசசிவ் பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான காதலோ, ஒரு வேளை என் லைஃப்லேயும் இன்னொரு பொண்ணு வந்தால் உனக்கும் இந்த மாதிரி தான் பொசசிவ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு அப்படின்னு பழமொழி சொல்ல வராங்க. உடனே மாற வந்துட்டு நிறுத்து நானே சொல்கிறேன், ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வந்து துப்பிள்ளையும் அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதம்மா தானே, இந்த கேவலமான பழமொழியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் வீரா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம மாறனுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. ஹலோங்கிறாங்க, யாருமே பேசலை, அந்த டவர் எப்போவுமே இங்கே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசுகிறாங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாறனா நான் யாருன்னு கேட்காதீங்க, நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்துட்டு உங்களுக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, நம்ம குடோன்லேருந்து போகிற அந்த சரக்கு வண்டியை வந்துட்டு ஃபுல்லாக கவுக்குறதா வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.